உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஒரு கிரைம் பண்ணியிருந்தாலும் சம்டைம்ஸ் லா சொல்லும் இது கிரைம் இல்லைன்னு. எப்படி பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அதை நாம பிரேக் டவுன் பண்ணுவோம். கிரைம் பண்ண இன்டென்ஷன் இருந்தா போதுமா, இல்ல ஆக்ஷனும் வேணுமா, இல்ல ரெண்டும் வேணுமா? இந்த கன்ஃபியூஷனுக்கு இன்னைக்கு கிளியரான ஆன்சர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மென்ஸ்ரியா. இது லாட்டின் வேர்ட் மீனிங் கில்ட்டி மைண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கிரைம் பண்ணும்போது உங்க மைண்ட்ல இன்டென்ஷன் இருக்கணும். எக்ஸாம்பிள், சப்போஸ் நீங்க ஸ்லீப் வாக்கிங்ல ராபரி பண்ணுனா உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லை, ஸோ அது கிரைம் இல்லை. ஆர் நீங்க ஒருத்தரை ஹர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஆனா டிரைவ் பண்ணும்போதே கேர்லெஸ்ஸா அவங்களையே ஹிட் பண்ணிடுறீங்க, அதுல அவரும் இறந்துடுறாரு. இது மர்டர் இல்லை, ஏன்னா ஆக்ட் பண்ற டைம்ல உங்களுக்கு கில்ட்டி மைண்ட் இல்லை. நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆக்டஸ் ரியஸ் மீனிங் கிரிமினல் ஆக்ட். இதை சிம்பிளா சொல்லணும்னா, ஆக்ஷன் இல்லைன்னா கிரைம் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்க கிரைம் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா கம்ப்ளீட் பண்ண முடியல, இதை நம்ம அட்டெம்ப்ட்னு சொல்லுவோம். அட்டெம்ப்ட்டுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் இருக்கணும், செகண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பர்ஸை கிராப் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா எடுக்க முடியல, இதுதான் அட்டெம்ப்ட். இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டென்ஷன் இல்லைன்னா அட்டெம்ப்ட் இல்லை. ஸோ நீங்க ரெக்லெஸ்ஸா ஒரு கிரைம் பண்ணலாம், ஆனா ரெக்லெஸ்ஸா அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. ஸோ ஓவராலா ஒரு கிரைமுக்கு ரெண்டும் முக்கியம். மென்ஸ்ரியாவும் வேணும், ஆக்டஸ் ரியஸும் வேணும். அதாவது கில்ட்டி மைண்டும் இருந்திருக்கணும், கிரிமினல் ஆக்டும் நடந்திருக்கணும். இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனா கூட அது கிரைமா கன்சிடர் பண்ண முடியாது. இன்னும் எப்படி சிம்பிளான லீகல் கான்செப்ட்ஸ் வேணுமா? அப்போ ஸ்பான்சீடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Education builds knowledge. Leadership builds life. We empower students to think, speak, and lead.